மழைக்காலமும் காகங்களும். ஒரு அழகான காட்டுல இருந்த நதியோட பக்கத்துல ஒரு உடைஞ்ச மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தான் முட்டை கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஆகா, என் முட்டை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என் முட்டையில இருந்து என்னோட குழந்தை வெளியே வந்துடும். அதே நேரத்துல அந்த நதிக்கரையோட பக்கத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்து மேல ராணிங்கிற ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ராணி காகத்தோட வீட்லயும் ஒரு முட்டை இருந்துச்சு. மீனுக்குருவியும் ராணி காகமும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தினமும் ரெண்டு பறவைகளும் ஒன்னா சேர்ந்து காட்டுல பல்வேறு இடங்களுக்கு உணவு தேடி பறந்து போவாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தான் தோழி ராணி கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ராணி, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் 2 நாள்ல காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுதான். நான் வீடு கட்டுறதுக்காக விறகு கட்டைகளை எடுக்க போறேன். நீயும் என் கூட வரியா? அச்சோ, என்ன மீனு சொல்ற? 2 நாள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுமா? மீனு, உனக்காச்சும் உடஞ்ச மர வீடு இருக்கு. ஆனா என்ன பாரு, எனக்கு எதுவுமே இல்ல. ராணி, நீ பயப்படாத. வா, நாம 2 பேரும் சேர்ந்து மரக்கட்டைகளை எடுப்போம். உன்னோட வீட நீ சீக்கிரம் கட்டு. நானும் எனக்காக ஒரு மர வீட கட்டிக்கிறேன். எனக்கு அங்கதான் சிக்கலே இருக்கு. எனக்கு மர வீடு கட்டவே தெரியாது. மீனு, நீ இன்னைக்கு எனக்காக ஒரு மர வீடு கட்டி கொடு. நாளைக்கு நான் உன்னோட வீட கட்டுறதுக்கு உதவி செய்யறேன். சரி வா, நான் உனக்குன்னு ஒரு மர வீட கட்டித்தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த 2 நண்பர்களும் காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போய் மரக்கட்டைகளை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு அவங்களுக்கு கிடைச்ச மரக்கட்டைகளை வச்சு மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு ராணி காகத்துக்காக ஒரு மர வீட கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. மீனுக்குருவி ராணி காகத்துக்காக ஒரு அழகான மர வீட கட்டி கொடுத்துச்சு. ஆஹா மீனு, இந்த மர வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றி மீனு. நாளைக்கு சீக்கிரம் வந்துடு. நான் உனக்காக உன் வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யறேன். சரி ராணி, நான் நாளைக்கு சூரியன் உதிச்சதுமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணிக்காகமும் அந்த புதிய வீட்டுல தான் முட்டைய வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரொம்ப சீக்கிரமாகவே மீனுக்குருவி ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, நான் மீனு வந்திருக்கேன். உன் வீட்டோட கதவை தர. அடைச்ச, இந்த குருவி இங்க எதுக்கு வந்துச்சு? நான் ஒன்னும் இந்த குருவிக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன சுயநலம் வாய்ந்த ராணிக்காகவும் எதுவுமே பேசாம தான் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டோட கதவை திறக்காததுனால ஏமாந்து போன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு மீனுக்குருவி தனியாகவே காட்டுல பல்வேறு இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு மரக்கட்டைகளை சேமிச்சது. ஆனா மீனுக்குருவி தனக்கான வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டுல மழைக்காலம் ஆரம்பமாகிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பலமா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்லையே. மின்னலும் மழையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மழைக்கு என் வீடு தாங்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் ஆற்று தண்ணீர் மெதுவா மீனுவோட வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. பிறகு தான் முட்டைய பாதுகாக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்படி போன மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில தான் முட்டைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்துச்சு. அச்சோ, நான் இப்போ ஏதாச்சும் பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிச்சாகணும். மழையில என் முட்டை நனைஞ்சா முட்டையில இருக்கிற என் குழந்தைக்கு அது ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் முட்டையை எடுத்துக்கிட்டு காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே அதுக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கல. எங்க தேடியுமே என் முட்டைய நனையாம வைக்கிறதுக்கு எந்த இடமுமே கிடைக்கலையே. வேற வழியே இல்ல. இனிமே ராணி கிட்ட தான் போய் உதவி கேட்கணும். அவன் நிச்சயமா எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் தான் முட்டையை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி, நான் மீனு வந்திருக்கேன். தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை தர. அட மீனு, என்ன இது? இந்த மலையில இங்க வந்திருக்க? ராணி, என் வீட்டுக்குள்ள ஆற்று தண்ணீர் வந்துடுச்சு. என் முட்டை மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மழை முடியறது வரைக்கும் நான் உன் வீட்டுல இருந்துக்கிறேன் ராணி. மீனு, நீயே பாக்குறல்ல
மழை எப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இந்த மழைக்கெல்லாம் என்னோட வீடு தாங்காது. நானே என் வீடு இப்ப விழுமோ அப்ப விழுமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். போ நீ வேற எங்கேயாச்சும் போய் உதவி கேளு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. மீனுக்குருவி ராணிக்காகவும் தான் கிட்ட நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. பிறகு அங்கிருந்து பறந்து ஒரு கிளியோட வீட்டுல போய் உதவி கேட்டுச்சு. கிளியக்கா, என் முட்டைய மழை நிக்கிறது வரைக்கும் பாதுகாப்பா வச்சாகணும். நீங்க என் முட்டைய மட்டுமாவது உங்க வீட்டுல வச்சிருப்பீங்களா? ஏ குருவி, அதெல்லாம் முடியாது. என் வீட்டுல கொஞ்சம் கூட இடம் கிடையாது. ஓப்போ, இங்கெல்லாம் உனக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரி மீனுக்குருவி அந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைகள் கிட்ட உதவி கேட்டுச்சு. ஆனா யாருமே மீனுக்குருவியோட முட்டையையும் மீனுக்குருவியையும் அவங்களோட வீட்டுல சேர்த்துக்கல. வேற வழி இல்லாத மீனுக்குருவி ஒரு ஓட்டு வீடோட முன்னாடி உட்காந்து தான் முட்டையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல குருவியோட சத்தத்தை கேட்ட அந்த வீட்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு தான் வீட்ல இருந்து வெளியே வந்தா. அச்சச்சோ, சின்ன குருவி, இந்த கொட்டுற மலையில உன் முட்டைய வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் முட்டைய நான் இப்ப பாதுகாப்பான இடத்துல வச்சாகணும். ஆனா யாருமே என்னையும் என் முட்டையும் அவங்களோட வீட்டுல சேர்த்துக்கல. என் முட்டை இன்னும் கொஞ்ச நேரம் மழையில நனைஞ்சா உள்ள இருக்கிற என் குழந்தை இறந்துடும். அதை நினைச்சுதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். குருவி, நீ கவலைப்படாத. என் வீட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்கு. இப்பவே நான் உனக்கான ஒரு வீடு தயார் செய்றேன் அப்படின்னு சொன்ன அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள போய் தான் பாட்டி கிட்ட இப்படி சொன்ன. பாட்டி, வெளியே ஒரு சின்ன பறவை முட்டையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கு பாட்டி. பாட்டி பாட்டி, அந்த குருவிய நம்மளோட வீட்டுல சேர்த்துக்கலாமா பாட்டி? நீ பறவைகள் மேல இப்படி பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டோட பின்பகுதியில ஒரு குருவி கூடு இருக்குமா, அந்த கூடை எடுத்து அந்த பறவைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கான இடத்த கொடு அப்படின்னு பாட்டிமா சொன்னதுமே அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீனுக்குருவியோ அந்த குருவி கூட்டுல தான் முட்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நானும் என் முட்டையும் இந்த நேரம் என்ன ஆயிருப்போன்னு தெரியாது. சின்ன குருவி, நன்றி எல்லாம் எதுக்கு? நீ இந்த மழைக்காலம் முடியறது வரைக்கும் தாராளமா எங்களோட வீட்லயே உட்கார்ந்துக்கலாம். மழை நின்னதுக்கு அப்புறமா என் வீட்டோட வெளியே இருக்கிற ஒரு மரத்துல நீ கூடு கட்டிக்கோ. நீ உன் முட்டை கூட ரொம்ப சந்தோஷமா அந்த கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துரு. தினம் தினம் நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு தானியங்களை கொண்டு தரேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி அந்த சின்ன பொண்ணு சொன்னதுபடியே அவங்க வீட்டோட முற்றத்துல இருந்த ஒரு மரத்துல ஒரு அழகான கூட்டை கட்டி அதுல தான் முட்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்துச்சு. அதே நேரத்துல உணவு தேடி கிராமத்து பக்கமா வந்த ராணிக்காகவும் மீனுக்குருவி கூட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துச்சு. ஆஹா, இந்த மீனுக்குருவிக்கு ரொம்ப அற்புதமான இடம் கிடைச்சிருக்கே. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, பாதுகாப்பாக இருக்க ஒரு அழகான கூடு. இந்த குருவியை ஏதாச்சும் சொல்லி அந்த கூட்டுல இருந்து விரட்டிக்கிட்டு நான் அந்த கூட்டுக்குள்ள போயாகணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவி கிட்ட பறந்து போச்சு. ஒளி மீனு, நீ என்ன மனுஷங்க வாழ்ற இடத்துல கூடு கட்டி இருக்க? இங்கிருந்து போயிடு. இந்த மனுஷங்களால உனக்கு ஆபத்து தான். அவங்க உன் முட்டையை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ராணி, மனுஷங்களால எனக்கு ஆபத்து இல்ல, உன்னாலதான் எனக்கு ஆபத்து. இனிமே நீ என்னைக்குமே என்னோட தோழி கிடையாது அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதும் பயந்து போன ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே மீனுக்குருவியோட முட்டையில இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. தினம் தினம் அந்த சின்ன பொண்ணு கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீனுக்குருவி அந்த குருவி கூட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. காகங்கள். ஒரு நாள் காலு காகத்தோட அம்மா ரொம்ப நேரமா தான் பையன் காலுவோட வீடை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காட்டுல ரொம்ப நேரம் தேடியும் அவங்களால காலுவோட வீடை கண்டுபிடிக்க முடியல. அடடா, இந்த காடு இப்போ ரொம்ப மாறிடுச்சு. நான் எப்படி என் பையனோட வீட்டை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி காலுவோட அம்மா ரொம்ப வருத்தத்தோட ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துருந்தாங்க. அந்த சமயத்துல புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. பாட்டி, யாரு நீங்க? இந்த காட்டுக்கு நீங்க புதுசா இருக்கிறீங்களே? ஆமாப்பா,
நான் காலுவோட அம்மா. காலுவோட வீட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, காலுவோட அம்மாவா நீங்க? கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களை காலுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, அந்த பையன் என்கிட்ட கொடுங்க, நான் அதை தூக்கிட்டு வரேன். இல்லப்பா, வேண்டாம். இந்த பையில ரொம்ப முக்கியமான பொருட்கள் இருக்கு. இத நானே எடுத்துட்டு வரேன். என்ன, பையில முக்கியமான பொருட்கள் இருக்கா? ஒருவேளை இதுல தங்கமும் வெள்ளியும் வச்சிருப்பாங்களோ? சரி சரி பாட்டி, வாங்க, நான் இப்பவே காலுவோட வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன புறா காலுவோட அம்மாவை கூட்டிக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அடடா, அம்மா வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? அடச்ச, இந்த கிழவி எதுக்காக இங்க வந்திருக்குன்னு தெரியல. இனிமே எத்தனை நாள் இங்க தங்க போகுதோ. நம்ம காட்டுல என்னோட வீடு உடைஞ்சு போயிடுச்சுப்பா. அதனால தான் கொஞ்ச நாள் உன் வீட்டுல நான் தங்கலான்னு வந்திருக்கேன். அதனால என்னம்மா, தாராளமா தங்குங்க. என்னம்மா மருமகளே, எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் அத்தை. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் எல்லாருக்காகவும் சப்பாத்திய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அத்தைய சீக்கிரம் வீட்ல இருந்து விரட்டுறதுக்காக அவங்க சாப்பிடுற சப்பாத்தியில மட்டும் ராணிக்காகவும் அதிக உப்பு அள்ளி போட்டுச்சு. பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சப்பாத்திய சாப்பிட இருந்தாங்க. அடடா, சீச்சி, என்ன இது? இந்த சப்பாத்தியில இவ்வளோ உப்பா இருக்கு. அத்தை, நீங்க எப்பவுமே இப்படிதான். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிக்கிறதே இல்லை. காலு, நீங்களே சொல்லுங்க, சப்பாத்தியில உப்பாட்டா இருக்கு? இல்லையேம்மா, சப்பாத்தில உப்பு இல்லையே, சப்பாத்தி நல்லா தான் இருக்கு. காலு, உங்க அம்மாவுக்கு என் சமையல் பிடிக்கிறதே இல்லை. அவங்க எப்பவுமே என் சமையலை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாளையிலிருந்து நீங்களே சமைங்கம்மா, உங்களோட சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னப்பா காலு, நானா சமைக்கணும்? ஆமாம்மா, நானும் உங்களோட சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. தினம் தினம் ராணிக்காகவும் அவளோட அத்தைய ரொம்ப மோசமா நடத்திக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க அத்தைய வச்சே செய்ய வச்சா. அதே நேரத்துல புறாவோ காலுக்காகத்தோட அம்மா ஒரு பை நிறைய தங்கமும் வெள்ளியும் எடுத்துட்டு வந்திருக்கிறதா காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராணிக்காகவும் நதிக்கரையில தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மிட்டு கிளி அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. என்ன ராணி, இப்ப நீ ரொம்ப வசதியா இருக்க போல இருக்கு. என்ன மிட்டு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அட, உன்னோட அத்தை தான் ஒரு பேக் நிறைய தங்கமும் வெள்ளியும் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன மிட்டு, என்ன சொல்ற? அவங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ராணி, ஒருவேளை அவங்க உன்னை சோதிக்கிறாங்களா இருக்கும். நீ அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா அவங்க உனக்கு தங்கமும் வெள்ளியும் தருவாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அடடா மிட்டு, நல்ல வேளை இப்பவாச்சும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னியே. பாரு, இப்போல இருந்து என் அத்தைய நான் எப்படி நடத்துறேன்னு. அப்படி சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காகவும் தான் வீட்டுக்கு போன நேரம் அவளோட அத்தை வீடை பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. சுச்சோ அத்தை, நீங்க எல்லாம் இந்த வேலையை செய்யக்கூடாது. அத்தை அத்தை, இனிமே நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். நீங்க எனக்கு அம்மா மாதிரி. மருமகளே, உனக்கு என்னம்மா ஆச்சு? திடீர்னு என் மேல இவ்வளோ அக்கறை காட்டுற? ஐயோ அத்தை, இனிமே எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன். நான் உங்களுக்கு சுவையான சாப்பாடை ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் அத்தைக்காக சுவையான சப்பாத்திகளை தயார் செய்தது. அன்னையில இருந்து ராணிக்காகவும் அவளோட அத்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஆனா ராணிக்காகவும் எவ்வளவு முயற்சி செய்தும் அவளால அந்த பேக்கை திறந்து உள்ள என்ன இருக்குன்னே பார்க்க முடியல. பாட்டி, நான் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்னோட பந்து ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துடுச்சு பாட்டி. எனக்கு அதை எடுத்து கொடுங்க. அச்சோ பேராண்டி, கவலைப்படாதப்பா, நான் இப்பவே எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன அந்த வயசான பாட்டி தான் பேரனை கூட்டிக்கிட்டு தண்ணீர் தொட்டியை நோக்கி பறந்து போச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, இதுதான் சரியான நேரம். இந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ள இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் நான் எடுக்க போறேன். பாட்டி, இந்த தொட்டிக்குள்ளதான் என் பந்து விழுந்து. எனக்கு என் பந்து கண்டிப்பா வேணும், எடுத்து தாங்க பாட்டி. சரிப்பா, நான் இப்பவே இந்த பந்தை எடுக்க முயற்சி செய்றேன் அப்படின்னு சொன்ன அந்த வயதான பாட்டி அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள கைவிட்டு பந்து இருக்குதான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களோட கைக்கு ஒரு பெரிய மூட்டை ஒண்ணு கிடைச்சது. அதை வெளியே எடுத்த காலுக்காகத்தோட அம்மா அதை திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள நிறைய பொற்காசுகள் இருந்துச்சு.
பாட்டி பாட்டி, அந்த பைய கீழே போட்டுட்டு என்னோட பந்தை தேடுங்க, எனக்கு என் பந்து வேணும். இந்த தங்க காசுகளை வச்சு நாம எவ்வளவோ பந்து வாங்கலாம். எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அவா, இதை இப்பவே போய் உன் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்ன வயசான பாட்டி அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ராணிக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல அந்த பெட்டியை திறந்து பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப ஏமாற்றம் ஆகிடுச்சு. அடச்ச, இந்த பெட்டிக்குள்ள தங்கமும் வெள்ளியும் இருக்கும்னு பார்த்தா பழைய போர்வையும் கண்ணாடியும் மருந்தும் தான் இருக்கு. அந்த வயசான கிழவிக்கு நான் எவ்வளோ சேவை செஞ்சேன், எல்லாமே வேஸ்டா போச்சு. அந்த நேரத்துல காலுக்காகத்தோட அம்மா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. கிழவி, அங்கேயே நில்லு, நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ராணி, உனக்கு என்னம்மா ஆச்சு? திடீர்னு இப்படி பேசுற? நான் அப்படி என்ன தப்புமா பண்ணுனேன்? உன்னால எங்களுக்கு எந்த பயனும் இல்ல. தினம் தினம் எங்க வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டும் தூங்கிட்டும் மட்டும்தான் இருக்க. இனிமே நீ இங்க இருக்க கூடாது, போயிடு இங்க இருந்து. அம்மா அம்மா, பாட்டி என்ன சொல்றாங்கன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொன்ன காகத்தோட அம்மா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பிறகு காகத்தோட அம்மா அந்த மூட்டைய ஒரு மரக்கிளையில வச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ராத்திரி நேரம் ஆனதுமே காட்டுல ரொம்ப கடுமையா பனி பொழிய ஆரம்பிச்சது. அச்சச்சோ, நான் எங்க போறதுன்னே தெரியலையே. இப்படி கடுமையா பனி கொட்டுது. இனிமே நான் என்ன செய்யறது? அதே நேரத்துல ஒரு வயசான காகம் மரக்கிளையில உட்கார்ந்து இருக்கிறத நான் வீட்டுல இருந்தபடியே மீனுக்குருவி பார்த்துச்சு. ஐயோ, இந்த வயசான பாட்டி இந்த கடுமையான குளிர்ல தனியா இருக்காங்களே அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த வயசான பாட்டியை நோக்கி பறந்து போச்சு. பாட்டி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு நீங்க போகலையா? குருவி, என் மருமக என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாமா. எங்க போறதுன்னே தெரியாம நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஐயோ பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட வீட்டுக்கு வாங்க. இந்த கடுமையான பனில ராத்திரி முழுவதும் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த வயசான காகத்தை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனுக்குருவி அந்த காகத்துக்கு சுவையான சப்பாத்திகளை செஞ்சு கொடுத்துச்சு. அவங்க தங்குறதுக்கு வெதுவெதுப்பான போர்வைகளையும் கொடுத்துச்சு. காலுக்காகத்தோட அம்மா ரொம்ப நிம்மதியா அந்த ராத்திரி முழுவதும் மீனுவோட வீட்டுல தூங்குனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. குருவி, இந்த மூட்டை நிறைய தங்கம் இருக்குமா? இந்த தங்கத்துக்கு தகுதியான ஆள் நீதாம்மா. எனக்கு தங்கம் எல்லாம் வேண்டாம் பாட்டிமா. குருவி, அப்படி சொல்லாதம்மா. இந்த தங்கத்தை வச்சு இந்த காட்டுல இருக்கிற அநாத பறவைகளுக்கும் வயசான பறவைகளுக்கும் நீ உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகத்தோட அம்மா அந்த மூட்டைய மீனுக்குருவி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அதே நேரத்துல குழந்தை ராஜு தண்ணீர் தொட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொல்லுச்சு. அட பாவி ராஜு, இதை இப்பவா என்கிட்ட சொல்றது அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த காடு முழுவதும் தன்னோட அத்தைய தேடிச்சு. ஆனா எங்க தேடியுமே ராணிக்காகத்தால தான் அத்தைய கண்டுபிடிக்க முடியல. ஏமாந்து போன ராணிக்காக மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே பறந்து போய். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, மித்துன், நிலா, ஜீவா, ரக்ஷித், தேஜு, துரை எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அரோஃபா, அக்யூப், அரீசா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபி, மோனி, சரிதா, செந்தில் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷிவா, ஹாய் ஹர்ஷிவா பாப்பா. சுரேஷ், கண்ணன், சரண்யா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இக்லேஷியா, கேத்ரின், சஃபா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரியதர்ஷினி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.